ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேராமெடிக்கல் கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், ப்ரைவேட் காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், அண்ட் ஸ்காலர்ஷிப்லாம் யாருக்கு இருக்குது, யார் வந்து ஃபீஸ் பே பண்ணவே தேவையில்லை, அது யாரெல்லாம்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால் பார்க்க முடியும். பேராமெடிக்கல் பொறுத்தளவு பிஎஸ்சியில் டோட்டல் 19 கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் கோர்சஸ், பிஎம்எல்டி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்குது. ஸோ எதை படித்து அவங்களுக்கு படித்ததும் வேலை கிடைக்கும், ஹை சேலரி கிடைக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் மெத்தட் பொறுத்தளவு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இந்த ரெண்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய மார்க்கை பொறுத்து உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கும், அதர்வைஸ் வந்து ப்ரைவேட் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுடைய ஃபீஸ் வந்து 3000 சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது அட்மிஷன் ஃபீஸ். அதுக்கப்புறம் பார்க்கும்போது டியூஷன் ஃபீஸ் தவிர என்ன ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் இருக்கும். ஸோ இதில் வந்து ஹாஸ்டல் பொறுத்தளவு பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் கோர்சஸ், ஃபிசியோதெரபி, இந்த 3 கோர்சஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஹாஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்க கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் அவுட் சைடு வந்து பிஜியில் வந்து ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவுட் சைடு பிஜின்னு சொல்லி பார்க்கும்போது மேக்ஸிமம் இப்போ இருக்க ஃப்யூச்சரில் வந்து 4000லேருந்து 6000 வரைக்கும் இருக்கும். கவர்மெண்ட்டில் உங்களுக்கு சீட் கிடைக்கும்போது ஸோ மந்த்லி வந்து நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு மட்டுமே வந்து ஸோ 4000 வந்து கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை வருஷம் படிக்கிறீங்களோ அதுக்கு வந்து ஹாஸ்டல் மட்டுமே ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. அதர் ஃபெசிலிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது புக் ஃபீஸ், ஜெராக்ஸ் ஃபீஸ், அண்ட் வந்து உங்களுடைய லைப்ரரி ஃபீஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு சீட் கிடைக்கும்போது ஸோ மேக்ஸிமம் வந்து அதிகமான ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்காது. அண்ட் இதில் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கோர்சஸ் கிடச்சா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணவே தேவையில்லை. அது யாருன்னு சொல்லி வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட், அதாவது இந்த கவுன்சிலிங் வழியாக செல்ஃப் ஃபினான்சிங் வந்து கிடச்சிச்சின்னா ஸோ உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பிஃபார்ம் கோர்சஸ் பொறுத்தளவு டியூஷன் ஃபீஸ் வந்து 43000, அண்ட் பிஎஸ்சி நர்சிங் 45000, ஃபிசியோதெரப்பி கோர்சஸ்க்கு 33000, அக்குபேஷனல் தெரப்பி கோர்சஸ்க்கு 33000. ப்ரைவேட்டை பொறுத்தளவு ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் இருக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து இவ்வளோ தான் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது இதே மாதிரி ஃபீஸ் இருக்கலாம், சம் டைமில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ரைவேட் காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் வந்து கவுன்சிலிங் வழியாக செல்ஃப் ஃபினான்சிங் செலக்ட் பண்ணும்போது ஸோ ஃபீஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். டியூஷன் ஃபீஸ் பொறுத்தளவு இந்த மாதிரி தான் இருக்கும். அதர் ஃபீஸ் பொறுத்தளவு ஹாஸ்டல் ஃபீஸ் ஸோ மேக்ஸிமம் வந்து 4000லேருந்து 5000 அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜஸ் பொறுத்து வேரியேஷன் இருக்கும். ஸோ மந்த்லி இவ்வளோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி டோட்டல் இயருக்கு வந்து இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அண்ட் அதர் சார்ஜஸ் பொறுத்தளவு உங்களோட எக்ஸாம் ஃபீஸ், உங்களோட யூனிஃபார்ம் ஃபீஸ், லேப்ஸ், லைப்ரரி, ஸோ இந்த மாதிரி தான் ஃபீஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் பெர் இயருக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லி வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுதான் பே பண்ணணும். காலேஜை பொறுத்து ஒரு சில காலேஜில் வந்து செமஸ்டர் வைஸாக வந்து கேட்பாங்க, ஒரு சில காலேஜை வந்து டோட்டல் அமௌண்ட்டுமே பே பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஒரு சில காலேஜில் வந்து ஸோ கொஞ்சமாக கூட பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜஸ் பொறுத்து. கவுன்சிலிங் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சீட் கிடைச்சா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து அந்தளவுக்கு ஆகாது. இதுவே செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்கும்போது ஸோ இவ்வளோ தான் ஃபீஸ்னு சொல்லி ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவு தான் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. ஸோ அதர் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்சி இந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் அது அப்ளை பண்ண முடியுது. ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். நீங்கள் வந்து கவுன்சிலிங் வழியாக செல்ஃப் ஃபினான்சிங் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட் கிடைக்கலனாலும் உங்கள் மார்க் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வந்து எஸ்எஃப் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிடைக்கலனாலும் கவலையே பட வேண்டாம். நீங்கள் எஸ்எஃப் காலேஜை செலக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்லேயே வந்து ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை பற்றி உங்கள் காலேஜில் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டே அட்மிஷன் போடும்போதே சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கவலையே பட வேண்டாம். நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கும்போது இந்த மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது மிகப்பெரிய ஒரு லக்கி சான்ஸ்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் வந்து எஸ்எஃப் காலேஜஸ் வந்து தாராளமாக செலக்ட் பண்ணலாம்.
பட் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குதா, ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எல்லாம் எலிஜிபிளான்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் நான் தான் சொன்னேன் ஸோ எஸ்எஃப்னா ஃப்ரீ அந்த மாதிரி சொல்லி யாருமே வந்து நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ உங்கள் காலேஜில் வந்து எப்போவுமே கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்எஃப்க்கான சீட்டை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட்டை நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே வந்து ப்ரைவேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபெசிலிட்டி சொல்லி பார்க்கும்போது கவர்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுவே வந்து ப்ரைவேட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்தது வந்து ஸ்காலர்ஷிப். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் படித்தாலும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் வழியாக நீங்கள் ப்ரைவேட்டை செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒன்று தான் வந்து பிளேஸ்மெண்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் படித்தா தான் நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும், ப்ரைவேட்டில் படித்தா வந்து வேலை கிடைக்காது. இந்த மாதிரி திங்க் பண்ணி நிறைய பேர் வந்து ஸோ எஸ்எஃப்க்கான சீட்டை வந்து மிஸ் பண்ணுறாங்க. பட் வந்து நீங்கள் எங்கே படிக்கிறதுன்னு முக்கியமே கிடையாது. நீங்கள் ஒரு டிகிரி, டிப்ளமோ என்ன கோர்சஸ் படித்தாலும் படித்து முடித்ததும் ஸோ உங்களுக்கு வந்து வேலை வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பொறுத்தளவு கவர்மெண்ட்டுக்கான ஜாப் உங்களுக்கு கிடைக்குன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் படித்தாலும் கவர்மெண்ட்டில் படித்தாலும் எக்ஸாமில் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கவலையே பட வேணாம். ஸோ எந்த காலேஜில் நீங்கள் படித்தாலும், சின்ன காலேஜில் படித்தாலும், பெரிய காலேஜில் படித்தாலும் ஸோ டிகிரி தான் இம்பார்ட்டன்ட். அதனால் படித்து முடிச்சதும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் எதிர்பார்த்த ஃபீஸே வந்து கிடையாது. அது யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸோ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணி கவுன்சிலிங் வழியாக வந்து காலேஜை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடைக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ அதனால் மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தாராளமாக வந்து பேராமெடிக்கல் கோர்ஸில் உங்கள் மார்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து கோர்சஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் மார்க் வந்து 100க்கு மேலே இருந்தாலும் 100க்கு கம்மியாக இருந்தாலும் முடிஞ்ச அளவு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான கோர்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்குறது வந்து ஃபீஸ் தான். பிகாஸ் இப்போ இருக்க ஃப்யூச்சரை பார்க்கும்போது பேராமெடிக்கலில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஒன் நீங்கள் வந்து கவர்மெண்டோடைய எஸ்எஃப் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மெடிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.